உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலை மாவு, ரவை, கேரட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் வெள்ளை ரவை, 1/2 கப் கடலை மாவு சேர்த்துடலாம். அடுத்து 1/2 கப் தயிர், நார்மல் தயிர், ஒரு கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கட்டிகளெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற அளவுக்கு கலந்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக வெங்காயம் பொடியை கட் பண்ணினது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு கேரட்டுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைட்டாக ஆற வச்சு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற மாவில் உள்ளே கொட்டி ஒன்ஸ் கலந்துட்டு நறுக்குன மல்லி இலையை உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊத்தாப்ப மாவு மாதிரி கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் போல் எள்ளு, கருப்பு வெள்ளை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுவும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். மேலேயும் நம்ம எல்லாம் சீசனிங் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். அதே மாதிரி மூடி வச்சு அடுத்த சைடும் வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சைடும் திருப்பி பார்க்கலாம். இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதைய வெளியே எடுத்துடலாம். இதே இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எள்ளு சேர்த்தாமல் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிட்டு மேலே மட்டும் எள்ளை தூவிட்டு ஓரங்களுக்கு எண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 மெத்தடுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.